வணக்கம் ரதி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே முத்துப்பேட்டை சாலையில் சித்தேரி என்ற இடத்தில் தனியார் பினாயில் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றில் போதைப் பொருட்கள் தயாரிப்பதாக வந்த ரகசிய தகவல் திருச்சி மத்திய மண்டல நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்திருந்தது. இதனையடுத்து திருச்சி மத்திய மண்டல நுண்ணறிவு பிரிவு இன்ஸ்பெக்டர் கண்ணன் தலைமையில் அங்கு போலீசார் உட்பட ஏராளமானோர் சோதனை செய்ததில் அதில் போதைப் பொருட்களுக்கு தயாரிப்பதற்கான அறிகுறி இருந்ததை அடுத்து உடனடியாக இந்த பிரச்சனையானது போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதன் டிஎஸ்பி அந்தோணி ஆரோக்கியதாஸ் உள்ளிட்டோர் தீவிர சோதனையில் ஈடுபட்ட பொழுது அந்த நிறுவனத்தில் இருந்த தஞ்சாவூரைச் சேர்ந்த மதியழகன், கேரளாவைச் சேர்ந்த பிரசாத், கேரளா மாநிலம் திருச்சூரைச் சேர்ந்த பினு, சூராஜ் ஆகியோரை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் குளோரோஃபார்ம் உள்ளிட்ட பல்வேறு வேதிப்பொருட்கள் பேக்கிங் செய்ய பயன்படுத்தப்படும் இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் 2 நாட்களாக இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்றது. இதில் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவித்தது என்னவென்றால் பாத்தீங்கன்னா, போதைப் பொருள் தயாரிப்பதற்கான ஒரு சில மூலப்பொருட்கள் இங்கு தயாரிக்கப்பட்டு வருகிறது எனவும் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் குறிப்பாக நாம் முக்கியமான விஷயம் இதில் பார்க்க வேண்டியது என்னவென்றால், மதியழகன் என்பவர் கடந்த 2019ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவிற்கு போதைப் பொருள் கடத்துவது தொடர்பான வழக்கு தற்போது வரை நிலுவையில் இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த 4 நபர்களையும் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மேலும் இந்த போதைப் பொருள் தயாரிப்பதில் மற்ற யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் ரகசியமாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக மன்னார்குடி அருகே சித்தேரி பகுதியில் போதைப் பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் இருக்கும் ஆலை கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரதி.